This video is brought to you by Dumble Fit Up Fest by Brand Avatar. அதான் அவங்களே கேளுங்க, நான் என்ன சொல்கிறது. தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ரெண்டு வருஷம் கஷ்டம், ரொம்ப அதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு, எல்லாம் மறைஞ்சிச்சு வழியெல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாம் மற்றவங்க அவங்க பேசட்டும், நான் என்ன பேசுறது. குட் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி, குட் ஸோ ஃபார் குட். படம் நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப ஜாலியாக ஹாக்கி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சு மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. இல்லை ஆதி ரொம்ப பிடிக்கும், யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், கரெக்டாக கேட்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் அதனால் ப்ரோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருக்கும், பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்னு. சீரியஸாக அந்த படம் வேறு லெவலில் வந்து எப்படி வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஓ நல்லா கத்துறாங்க ப்ரோ, தெரியும் எது கத்துறாங்க தெரியல, கத்துறாங்க ப்ரோ. நல்லா இருக்கு. போட்டு அந்த கவுண்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினச்சதெல்லாம் அதெல்லாம் நினைக்கவே இல்லை ப்ரோ. ஜாலியாக நான் எப்பயும் பேசுன தான் பேசணும், நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். எல்லாம் தேட்டர் போய் பாருங்கள் படத்தை. அது படத்தோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸை எல்லா எமோஷனும் கலந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், அரசியல் பேசப்பட்டிருக்கு, எல்லாமே கரெக்டாக பேசப்பட்டிருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ஸ்டார்ஸாக பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ட்ரோவில் வந்துட்டு உங்களோட சின்ன ஒரு போர்ஷன் ஒரு மாண்டேஜ் மாதிரி வருது, அப்போயே வந்துட்டு உங்களை காட்டும்போது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியா இல்லை, நமக்காக 2 பேர் ரோட்டில் கத்துனாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வரப்போ கத்துறாங்கன்னா உண்மையில் அதுதானே இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட். இதை கொடுத்தவரும் ஆதி ப்ரோ தான். ஸோ அவருடைய அடுத்த படத்தில் மறுபடியும் அது கிடைக்குதுன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. மியூசியம் இருக்கும் இதே இடத்துல தான் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதை விட பயங்கரமான அன்பும் பயங்கரமான ரெஸ்பான்ஸும் இப்போது நட்பே துணைக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி அதே தான் கல்ச்சுரல்ஸ் போனீங்கன்னா ஒரு மஜாவாக இருக்கும்ல, அதே அளவு ஒரு சந்தோஷமும் என்டர்டைன்மெண்ட்டும் இங்கே இருந்திருக்கு. ஆடியன்ஸ் யாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கற்றுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ செம ஹாப்பி. எனக்கு இல்லை டேரக்டர் இதெல்லாம் இல்லை, ஒரு காமன் ஆடியன்ஸாக நான் படம் பார்க்குறேன். நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேவையான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஹியூமர் இருக்குது, எமோஷன் இருக்குது, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ், கிளைமேக்ஸில் நிறைய இருக்குது, நிறைய இடத்துல வருது. ஸோ ஓவராலாக ஒரு பேக்கேஜாக சூப்பராக இருக்குது படம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி இது. அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. என்ன இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். ஸோ படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விடவே கண்டிப்பாகவே நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஹாக்கின்றதோட எப்படி ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ ஏன்னா கிரிக்கெட் அப்படின்னா ஓகே எல்லா மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஹாக்கினா பேசிக்காக நமக்கு எது ரூல்ஸ் உங்களுக்கும் தெரியாது, எனக்குமே படம்ன்றனால தான் நானும் இறங்கி ஹாக்கியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹாக்கின்ற கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. பட் எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக கனெக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு மேட்டராக சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் ஹாக்கியில் வரது எல்லாத்துக்குமே நல்லா கத்தி நல்லா இது பண்ணாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எதிர்பார்த்த விட ஓவர் வெல்மியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஆடியன்ஸ்க்கு, ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோ படம் வந்து செம்ம மாசாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட் பர்சனுக்கு வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விஷயம் வந்து ஈஸியாகவே சூப்பராக சொல்லியிருப்பார். படத்தில் அரசியல் இருக்கிற போல இருக்குது. ஆமாம் சார், இப்போ வந்து விளையாட்டை வந்து இப்போ நிறைய பேர் பணமாக மாற்றுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்தது. நான் படத்தில் வந்து ஒரு குறையே இல்லை. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வந்து படம் ஸ்மூத்தாகவே போச்சு. ஒரு பிசுறுன்றது எதுவுமே இல்லாமல் பாட்டு வச்ச இடத்துல இருந்தாலும் சரி, பாட்டு நம்ம முன்னாடியே ஆடியோ லான்ச்லேருந்து அது ஹிட் ஆனது. சிங்கிள் பசங்கள்லேருந்து கேரளா இது இப்போ இதுலேருந்து எல்லாமே ஹிட் ஆனதுனால படத்தில் வந்து எமோஷன் எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான், ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷன் மூவி. ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறப்ப வேறு லெவலாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அழுவாமல் இருக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. சூப்பரான ஒரு படம். Participated in Great Indian Movie Ticket Contest and we won. Behind வந்து மூவி டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. Allotted 2 tickets for Behind Woods movies. Thank you Behind Woods for the gift. So please subscribe the channel and enjoy like me. பிஹைண்ட் ஹவுஸ் வழங்கும் த கிரேட் இந்தியன் மூவி டிக்கெட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு தியேட்டரில், உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஷோ டைமில் உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கான மூவி டிக்கெட்ஸை பிஹைண்ட் ஹவுஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் ஃப்ரீயாக. ஒரு புது கான்டெஸ்ட்டாக இருக்கே ப்ரோ. இந்தியா முழுக்கவா? இந்தியா முழுக்க. அப்போ இந்தியா முழுக்கனா கோவாலையும் தான். பெங்களூர் பண்ணலாமே. அப்போ நான் ஆந்திர பிரதேஷ் போயிட்டேன்னா நீ பண்ணலாம். ஓகே, இந்தியாவில் எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுற கான்டெஸ்ட் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கணும்.
அதுக்காக அந்த கான்டெஸ்ட். அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? ரொம்ப சிம்பிள். பிஹைண்ட் ஹவுஸ் யூடியூப் சேனல் போயிட்டு பிஹைண்ட் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 8925421644 நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், கன்வீனியன்ட்டான ஷோ டைம், கன்வீனியன்ட்டான தியேட்டர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச படம் இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ கப்புள் டிக்கெட்ஸ் உங்களை வந்து அடையும். இந்த கான்டெஸ்ட் எவ்ரி சண்டே நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஃபோர் எவ்ரி ஃப்ரைடே உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ சண்டே உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துடும். அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் அனுப்பிச்சிடலாமா? நீ அனுப்பக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் சொல்லிடுறேன். அப்போ நீங்களும் சீக்கிரமாக போய் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான டிக்கெட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ உடனே போய் பிஹைண்ட் ஹவுஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதுக்கா This video is brought to you by Dumble Fit Up Fest by Brand Avatar.